சுஜூதில் தமிழில் துஆ கேட்கலாமா? எங்கள் அதிகமானவர்களுக்கு இந்த பிரச்சனை. தொழுகை என்பது எல்லாமே அரபியில் இருக்கிறது. சுஜூதில் அதிகம் துஆ கேளுங்கள், நீங்க முடியுமான அளவுக்கு துஆ கேளுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றார்கள் என்று சொன்னால், நாங்க தமிழ்ல கேட்டால் தொழுகை பாத்திலாகுமா? ஏனென்றால் ஒரு சாரார் தொழுகையில் தமிழில் நாங்கள் பிரார்த்தனை செய்தால் தொழுகை பாத்திலாகும் என்றெல்லாம் பேசியிருக்கிறார். அப்ப நாங்க தமிழில் துஆ கேட்டால் எங்களுடைய தொழுகைக்கு அது பாதிப்பாக அமையுமா, அது கூடுமா என்று கேட்டால், கணியத்துக்குரிய சகோதரர்களே, மார்க்கத்தில் எந்த விதமான தடையும் இல்லை. தாராளமாக ஒருவர் எந்த பாஷையில் வேண்டுமானாலும் அவருடைய தாய்மொழியில் துஆ செய்யலாம். ஏன் தெரியுமா? தொழுகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தக்பீர் கட்ட வேண்டும் என்பதில் இருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் எவ்வாறு எங்களுக்கு எதை எதை சொல்ல வேண்டும், என்னென்ன துஆக்களை ஓத வேண்டும் என்று வழிகாட்டியிருக்கிறார்களோ அதை அப்படித்தான் செய்யும். இப்ப அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்ட வேண்டும் என்று நபிகளார் சொல்லியிருக்கிறார்கள். ஒருவர் அல்லாஹ் அக்பர் என்று கட்டாமல் அல்லாஹ் மிக பெரியவன் என்று தமிழில் தக்பீர் கட்ட இயலாது. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று கட்டினால் நாங்களும் அல்லாஹ் அக்பர் என்று தான் கட்டணும். சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதா என்றால் நாங்களும் சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதா. சுபஹான ரப்பியல் அலீம் என்றால் அந்த துஆவை மாற்றக்கூடாது, அதை தமிழில் கேட்டால் தொழுகை பாத்தில். சுபஹான ரப்பியல் அலா என்கிற துஆவையோ, சுபஹான ரப்பியல் அலீம் என்கிற துஆவையோ, ரப்பனா வலக்கல் ஹம்த் என்கிற துஆவையோ தொழுகையில் நிலைகளில் ஓத வேண்டிய எல்லா துஆக்களையும் நபிகளார் எப்படி அரபியில் கற்றுத் தந்தார்களோ அப்படித்தான் நாங்கள் ஓதணும். இந்த இடங்கள் இல்லாத துஆ கேட்பதற்கு அனுமதிக்கப்பட்ட இடங்கள் அதுதான் சுஜூதும் அத்தஹியாத். அதுல இஸ்லாம் எங்களுக்கு வரையறை தளரல. அல்லாஹ் என்ன சொல்கிறான், ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள், ஃபஜ்தஹிது ஃபித் துஆ. எவ்வளவுக்கு உங்களால் துஆ செய்ய முடியுமோ, எவ்வளவு நேரத்துக்கு செய்ய முடியுமோ, எப்படியெல்லாம் அழுது கேட்க முடியுமோ அப்படியெல்லாம் கேளுங்கள் என்று இஸ்லாம் எங்களுக்கு ஒரு சலுகையை தருகிறது. இஜ்திஹாத் என்றாலே ஒருவர் முடியுமான அளவுக்கு முயற்சி செய்வது. அப்ப நாங்க எல்லாரும் அரபிகள் அல்ல, எல்லோருக்கும் அரபியால கேட்க முடியாது. அதை உணர்வு பூர்வமாக உள்ளத்தால் விளங்கி அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கருத்து விளங்கி கேட்க வேண்டிய இடம் அது. அப்ப நாங்க எங்களுடைய பாசை தமிழாக இருப்பதனால் நாங்கள் தாராளமாக தமிழால் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கொளறி நாங்கள் அழுது அல்லாஹ்விடத்தில் எங்களுடைய பிழைகளை எல்லாம் முறையிட்டு துஆ கேட்கலாம். அதில் எந்த விதமான தடையும் மார்க்கத்திலே இல்லை. அதே மாதிரி அத்தஹியாத்துடைய செய்தியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் அத்தஹியாத்தை ஓதி முடித்துவிட்டு சும்ம யதஹய்யரு மினல் மஸ்அலத்தி மா ஷா, ஒருவர் தனக்கு எதெல்லாம் தேவையோ அதை அல்லாஹ்விடத்தில் விரும்பிய மாதிரி கேட்கட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப நாங்க விரும்பிய மாதிரி கேட்பதாக இருந்தால் எங்கட மொழியில தான் கேட்கலாம். அப்ப அதற்கு காலத்தையோ நேரத்தையோ இஸ்லாம் இவ்வளவுதான் கேட்கணும், இவ்வளவு நேரத்தோட சுருக்கி கொள்ளணும் என்கிற எந்த வரையறையும் சொல்லவில்லை. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாராளமாக நாங்கள் சுஜூதில் அல்லாஹ்விடத்தில் தமிழில் பிரார்த்தனை செய்யலாம். அதே மாதிரி அத்தஹியாத்திலும் நாங்கள் தமிழில் பிரார்த்தனை செய்யலாம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.